ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நம்ம பண்ண போகிறோம்னா குலாப் ஜாம் பண்ண போகிறேன். குலாப் ஜாம் சாப்பிட்றதுன்னு ரொம்ப ஆசை. தீபாவளிக்கு செஞ்சது, அதுக்கப்புறம் செய்யவே இல்லை. ஏன்னா ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு தான் அந்த குலாப் ஜாம் செய்யணும்னு ஒரு எண்ணம் வரும். ஆனால் இடையில நம்ம செய்கிறதே கிடையாது. அதனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், குலாப் ஜாம் செய்ய போகிறோம். குலாப் ஜாமுக்கு இப்போ நம்ம மாவு ஒருத்தருக்கு குலாப் ஜாம் உருண்டை பிடிக்கும்போது உடையுது இல்லைங்களா, ஏன்னா எண்ணெயில் போட்டால் அது வெடிக்குதுங்களா. அதே மாதிரி நம்ம அது வெடிக்காத அளவுக்கு இப்போ என்ன நம்ம பண்ண போகிறோன்னா, நான் இது மாதிரி பிசைஞ்சு காட்டுறேன். வாங்க நமக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மாவு கொட்டிக்கிறேங்க. ஒரு பேக்கெட்டு தான், நிறையெல்லாம் ஒன்றும் செய்யலை, ஒரே ஒரு பேக்கெட்டு. இந்த மாவு பிசையும் போது என்னென்னா, நல்லா நம்ம அழுத்தியும் பிசைக்கூடாது, சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். இதில் நம்ம வாங்குறது எப்போவுமே ஆச்சி குலாப் ஜாம் தாங்க. ஏன்னா எனக்கு வேறு எதுவும் வாங்கினா நமக்கு அந்த மாவு எல்லா மாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு பேக்கெட்டை வாங்கினா அது சரியாக வருதில்லை. நமக்கு இந்த குலாப் ஜாம் ஆச்சி இது வாங்கினா தான் அந்த குலாப் ஜாம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அதனால் நம்ம இந்த கெட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு இந்த மாதிரி நம்ம சாஃப்டாக, ரொம்ப அப்படி நம்ம பலமெல்லாம் கண்டி பேசக்கூடாது. இப்படி சாஃப்டாக எடுத்துகிட்டு பால் லைட்டாக தான் சூடு இருக்குது. உங்களுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சு லைட்டாக சூடு இருக்குது. இந்த மாவு மட்டும் நம்ம பிசைஞ்சு 1 மணி நேரம், உங்களுக்கு நீங்கள் வந்து அறக்க நம்ம தீபாவளிக்கெல்லாம் செஞ்சு உடனே நம்ம உடனே உருண்டை பிடிச்சி செய்கிறோம் இல்லைங்களா, அதுவும் செய்யக்கூடாது. இந்த மாவு பால் ஊற்றி பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மாவு பக்குவமாக வரணுங்க. நான் அதுமாரி ஒரு தடவை எனக்கு முதல்ல வந்து குலாப் ஜாம் பிடிச்சா வெடிச்சிருதுங்க, எண்ணெயில் போட்டால் வெடிச்சிருது, பார்க்கவே நல்லா இல்லை, ஒருத்தருக்கு கொடுக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கிறனால இப்போ நானாக கண்டுபிடிச்சதுங்க, பால் ஊற்றி 1 மணி நேரம் நம்ம அந்த மாவு வச்சுட்டோன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுதுங்க. பிடிக்கும்போதும் அந்த இது வருது நமக்கு. இது நானாக கற்றுட்டுதுங்க. இப்போ இது நம்ம பால் ஊற்றி, ஆனால் 1-2 உடையும், ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ உடையாமல் கிடச்சிது. இது நம்ம பால் லைட்டாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையலை. இப்படி மெதுவாக கை பலாமல் இது இன்னும் கொஞ்சம் இது இருக்குது இல்லைங்களா, இனி லைட்டாக நம்ம பால் ஊற்றிக்கலாம். பாருங்க, உருண்டை பிடிச்சாச்சு. இதெல்லாம் ஒன்றும் நமக்கு இல்லைங்க. இந்த மாவு சாஃப்டாக இருக்கும்போது இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோன்னா தானாக வந்துடுங்க. அந்த மாதிரி சாஃப்டாகிடும். இது நம்ம 1 மணி நேரம் வச்சுக்கலாங்க. நம்ம வேலையெல்லாம் முடிச்சு மெதுவாக செஞ்சால் கூட பரவாயில்ல, டீ காப்பியெல்லாம் குடிச்சு மெதுவாக செஞ்சுக்கலாம். இது இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மூடி வச்சாங்க. பால் லைட்டாக சூடு ஊற்றி பால் வச்சு போட்டால் போதுங்க, வெடிக்காமல் நல்லதாக கிடைக்கும். வெறும் 1-2 கிடைக்கும், ஆனால் ரொம்ப வெடிக்காது. நான் விதம் தட்டுக்கு செஞ்சிருக்கேன். இது நம்ம எடுத்து வச்சு
சாப்பிட்டாலும் அது அழகாக சாப்பிடணும் இல்லையா? வருது தெரியுதா? அந்த மாவு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாக பிடிச்சாலுமே அது வடிக்கிட்டாங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஓகே, மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தாங்க குலாப்ஜாம் மாவு இல்லை வச்சு இது இதுக்கு நம்ம நம்ம சர்க்கரை பானி காய்ச்சிக்குவோம். சர்க்கரை பானிக்கு நான் 1 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்குவேன். 1 1/2 அப்புறம் அதே கணக்குக்கு 1 டம்ளர் 1 டம்ளர் அதேபடி நம்ம எடுத்துருக்கோம். அடுப்பாக வச்சுக்கலாம். சர்க்கரை பானிக்கு ரெடி. நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கு. நம்ம பாகு தொட்டு பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப கெட்டியாகிடுச்சுனாலும் குலாப்ஜாமு கம்பி பதமெல்லாம் வரக்கூடாது. ஒரு லைட்டாக நூல் மாதிரி தான் வரணும். அப்போ தான் குலாப்ஜாமுக்கும் அந்த ஜீரோவுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் பிசு பிசுக்குன்னு ஒட்டுது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோ. 7 நிமிஷம் 5 நிமிஷம் தான் கணக்கு. இன்னும் உருட்டி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கோம். இங்கே வச்சுட்டோங்க. கரெக்டாக பாவும் பக்குவம் ஆயிடுச்சுங்க. ஒரு கம்பி பதம் தான் இது. நம்ம ரொம்ப விட்டாலும் இதுதாங்க. அதனால் போதும். நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சுட்டு ஒரு நீர் போட்டுடலாம். ஏன்னா பாகு எப்படியுமோ கொஞ்சம் கெட்டியாயிடும். அதுக்கு நம்ம ஒரு நுள் எலுமிச்சம்பழம் லெமன் சுட்டு போட்டுக்கலாம். போட்டால் எடுத்துக்கலாம். நான் அப்போ எடுத்து போட்டேன். உள்ளேருந்து போட்டு நிறைய இருக்கு. ஒரு சொட்டு போட்டிருக்கேன். போதும். அப்புறம் 2 ஏலக்காய், குங்குமப்பூ, எடுத்தாச்சு. இது போதும். ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இது சின்ன சின்ன உருண்டையை ஊட்டி வச்சுருக்கோம். இதை நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே இதெல்லாம் ஊட்டி அவ்வளோவா. இது லைட்டு சூடு போட்டுக்கணும். இந்த எப்படி என்னது குலாப்ஜாம் எண்ணெய் லைட்டாக சூடாகிட்டு எண்ணெய் ரொம்ப கொதிக்க வேண்டாம். போடும்போது போட்டுக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாய் ஊட்டி போட்டாச்சு. இதை அப்படியே இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கரண்டி அப்போ தான் கலருக்கு நல்லாயிருக்கும். சிம்மில் தான் வச்சுருக்கு. பொன் நிறமட்டும் எல்லாமே பொங்கு சூப்பராக வருதுங்க. அப்படியே கொஞ்சம் முறையிட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை பானியில்
அச்சி சக்கரை பாகு சக்கரை பாகு ஜீராவில் போடுறோம். சக்கரை பாகு சக்கரை சக்கரை இது அப்படியே ஊறட்டும். ஒரு 2 நிமிஷம் ஊறினா போதும். அது ஊற வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஊறட்டும். வறுத்து எடுத்த குலோப் ஜாமுன் பொரிச்செடுத்த ரொம்ப கருகலும் இல்லை அது இல்லாமல் நம்ம எடுத்துருக்கோம். எடுத்து இப்போ சக்கரை சுகர் ஜீரோவில் ஊறட்டும். அது என்னமோ இந்த படமாக தெரிந்து அப்படி தான் ஊறட்டும். ஊறிட்டு நம்ம குலாப்ஜாம் சூப்பராக ரெடியாக வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஏன் திடீர்னு கண்ணாடி போட்டுன்னு நினச்சிக்காதீங்க. கண்ணாடி டெஸ்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் தூரம் வரும், கொஞ்சம் கம்மி, அதனால போட்டிருக்கேன். அப்படியே போட்டுட்டேன். இப்போ குலாப்ஜாம் ரெடி ஆகிட்டு பாருங்க, எனக்கு ஓரளவுக்கு உடையாமல் வந்திருக்கு. குலாப்ஜாம் நம்ம டேஸ்ட்டு பார்ப்போம். குலாப்ஜாம் இல்லை டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு இருந்தாலும் உங்களுக்கு காட்டணும் இல்லையா சாஃப்டாக வந்திருக்கா இல்லையான்னு. ஓ சாஃப்டாக வந்துருச்சு. ஆனால் ஜீரோவோட உடச்சி சாப்பிட்ணும். சூப்பராக வந்துருச்சு. குலாப்ஜாமுன் டேஸ்ட்டு, குங்குமப்பூவு ஏலக்காய் போட்டது நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு. இந்த குலாப்ஜாம் இப்படி சாப்பிடக்கூடாது. ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து கொஞ்சம் ஜீரகம் ஊற்றி 2 குலாப்ஜாம் போட்டு உடச்சி இப்படி சாப்பிட்ணும். அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா பை பை. அடுத்த ஒரு வீடியோமாய் சந்திக்கலாம். சூப்பராக குலாப்ஜாமுன் நீங்களும் பண்ணுங்கள்.